Dear students, 8th standard பயிற்சி 3.1 பார்க்க போகிறோம். எயிட் ஸ்டாண்டர்டில் எத்தனை பயிற்சி இருக்குன்னா 3.1 3.10 வரைக்கும் பயிற்சி இருக்குது. இப்போ மனப்பாடம் பண்ண வேண்டியதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்புறம் எடுத்துக்காட்டு போட்டதை எல்லாத்தையும் தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா பயிற்சி வேகமாக பண்ணிட்டு போயிடலாம். சரியா? பயிற்சி என்னன்னு பார்ப்போமா? பயிற்சி 3.1 அட்டவணையை நிரப்புக அப்படின்னு இருக்கு. இந்த அட்டவணையை நிரப்புகள்ல எல்லாத்தையும் நான் போடல, கொஞ்சத்தை விட்டுறேன். அதை நீங்கள் போட்டுருங்க. இது இன்ட்டு 2x². அடுத்தது விட்டுறேன். x/4 y/3 2xyz dash xz². இங்கே x/4 அப்புறம் டேஷ் அப்புறம் 2y² அப்புறம் -3xyz கடைசியாக டேஷ் பார்த்துறோம். அந்த டேஷ்க்கு எதிராக ஒரு 2 இதை விட்டேங்க. ஒன்று வெர்டிக்கல் லைனில் -2xy அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிடுங்க. அதேமாதிரி இங்கே என்னென்னா -x²y அது ரெண்டையும் நீங்கள் ஈஸி ஃபில்லப் பண்ணிடலாம். இப்போ டிஃபிகல்ட்டானது மாத்திரம் நான் போடுறேன். y4 10 x y² z3 இதுதான். இந்த டேபிளை ஃபில்லப் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மல்டிப்ளிகேஷன். இன்ட்டு கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்லப் த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணிக்கிறோம். இது என்னன்னு தெரியல, கோடிட்ட இடம், அதை மாத்திரம் நம்ம நிரப்புவோம். இப்போ எப்படி நிரப்புறது? இதையும் பெருக்குனா இது வரணும். அப்போ எதை பெருக்கணும்? 4 × 4 4ஐயும் இதையும் பெருக்கினா 4 வந்துருச்சா? இப்போ x4 x அடுக்கு 4 இருக்குது, இங்கே x அடுக்கு 5 இருக்குது. அப்போ ஒரு x போட்டுடலாமா?
ஒய் அடுக்கு 3 இருக்குது, ஒய் அடுக்கு 4 இருக்குது ஒய். இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 4க்கு 4 எக்ஸ் எக்ஸ் அடுக்கு 4 எக்ஸ் அடுக்கு 1 இங்கே 1 இருக்குது. அப்போ எக்ஸ் அடுக்கு 5 வந்துருச்சா? எக்ஸ் அடுக்கு 3 எக்ஸ் அடுக்கு 1 எக்ஸ் அடுக்கு ஒய் வந்துச்சா? இப்போ இந்த இது ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இதை ஃபுல்லாக பண்ணுவோம். இதை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? இங்கே வருவோம். இங்கே வந்தால் தெரிஞ்சிடும். இங்கே 10 -10 வந்துருக்கு. அப்போ -10னா இங்கே என்ன வந்திருக்கணும்? 2 -5 இருக்கணும். சரியா? -5 × 2 -10 வந்துச்சா? அப்புறம் எக்ஸு அதே தான், ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, ஒய் ஸ்கொயர்டு அதே தான். இசட் வந்து இங்கே ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே இசட் இருக்குது வந்துருச்சா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இது ஃபுல் பண்ணியாச்சா? இந்த இது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இங்கே ஒன்று இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? -14 இருக்குது. அப்போ -7 போடலாமா? 7 × 14. இங்கே எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. இங்கே இசட் வந்து 2 இருக்குது. அப்போ முதல்ல போட்டாச்சா? முதல்ல என்ன செய்யணும்? இங்கே ஒரு கோடு போட்டுருந்தாங்க. அதாவது முதல்ல ஃபில் பண்ணணும். எது எது விட்டு போயிருக்கோ அதெல்லாம். இங்கே விட்டு போயிருந்துச்சு, இங்கே விட்டு போயிருந்துச்சு, இங்கே விட்டு போயிருந்துச்சு. அந்த விட்டு போன இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம்னா இனிமேல் கடகடன் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், 2x6 x4 போட்டுடலாம். எக்ஸ்க்கு அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணோம். x8 y3 அப்புறம் 2x5 yz போட்டுடலாமா? -5 x5 z² போட்டுடலாமா? கடகடன் போட்டுடலாம். அடுத்து அடுத்து 2x² × 4xy போடுறோம். இங்கே 8x³ y போடலாமா? இது முதலே போட்டாச்சு. இங்கே 8x² y² z போட்டுடலாமா? இங்கே -20 x² y z² போட்டுடலாமா? அதே மாதிரி இங்கே 4 x² y² z. இங்கே 2 x4 y5 z போடலாம். அடுத்து 4 x y3 z² போட்டுடலாமா? அடுத்து -6 x³ yz. -3 முதல்ல வந்து கோஎஃபிஷியன்ட் கெழுக்களை முதல்ல பெருக்கணும். இப்போ 2 × -3 -6 வந்துருச்சா? அப்புறம் தான் வேரியபிள்ஸை, அதாவது வேரியபிள்னா என்ன? மாறி. வேரியபிள்னா என்ன? மாறி. மாறிகளை அப்புறம் தான் பெருக்கணும். இதெல்லாம் மாறி. இது கெழுக்கள் கான்ஸ்டன்ட், அதாவது மாறிலி. மாறிலி கோஎஃபிஷியன்ட்டை முதல்ல பெருக்கணும். மாறிலி கெழுக்களை முதல்ல பெருக்கணும். இந்த 2 -3. அப்புறம்தான் மாறிலியை பெருக்கணும். மாறி இதெல்லாம் மாறி. x² × x மாறி x3 அப்படி வருது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 இருக்குது. 1 × -3 போட்டாச்சு. இது மாறி. x⁴ இருக்குது, x இருக்குது, x⁵ போட்டாச்சு. y3 இருக்குது, y⁴ இங்கே y, அப்போ y⁴ போட்டாச்சு. z. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல மாறிலியை பெருக்கணும்.
2 -3 -6, அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மாறியை பெருக்கணும், ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் -5 -3 15. அப்புறம் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் போடலாம், அங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸு, ஒய் அப்படியே எழுதிடலாம். இசட் இங்கே ஒன்று இருக்குது, Z2 இருக்குது, Z3 போடலாமா? இப்போ -AZ இருக்குது, 7 2 -7 -14 எக்ஸ் ஸ்கொயர் Z. இங்கே 1 -7 இருக்குது, -7 x⁴ y⁴ Z. இது முன்னாடி போட்டாங்க. -5 -7 35. அப்புறம் எக்ஸ் அப்படியே இருக்கணும், Z மாத்திரம் 3. இதான் கணக்கு முடிச்சா? இதுதான். இப்போ x⁴ 2x⁴6, அடுத்து x⁴8 y⁴3 2x⁴5 yz -5 x⁴5 z2 போட்டாச்சா? அடுத்து 4xyக்கு 8 × x⁴3y, அடுத்து இங்கே 4x⁴5 y⁴4 8 × x² y² z², -20 x² y z². அடுத்து 2x² z, 4x² y² z, 2x⁴ 5 y⁴5 z, 4x y⁴3 z², -10 x y² z3, -3xy zல -6 x⁴y z, -3x⁴5 y⁴4 z, -6 x² y² z², 15x² y z3, -7 zல -14 x² z, -7 x⁴4 y⁴3 z, -14 xy z, 35 x z3. ஸோ பயிற்சி எண் 3.1ல் 1வது கணக்கு செஞ்சாச்சு. 2 மெத்தட் விட்டுருக்கேன், இங்கே ஒன்று விட்டுருக்கேன், இங்கே ஒன்று விட்டுருக்கு. அது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது தெரிஞ்சுன்னா அது வெரி ஈஸி. இப்போ ரெண்டாவது கணக்கு. இந்த முதல் கணக்கு மாத்திரம் கொஞ்சம் லேட் ஆகும். ரீசன் இப்படி இது கட்டம் போட்டு செய்கிறதுனால. உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க. ரெண்டாவதுல உறுப்புகளின் பெருக்கல் பலனை காண்க. என்ன உறுப்பு காண்க? 2mn 2m whole square 2 -3mn. இதன் பெருக்கல் பலனை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இது பெருக்கணும். -2mn × 2m² 2mn whole square × -3mn. இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? குறிகளை பெருக்கணும். குறிகள் என்ன குறி? இங்கே மைனஸ் குறி இருக்குது, இங்கே மைனஸ் குறி, இங்கே ப்ளஸ் இருக்குது. டேரெக்டாக மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் குறிகளை பெருக்கியாச்சா? அதுக்கடுத்து என்ன சொன்னால் கெழுக்களை பெருக்கணும். கெழுக்களை பெருக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டெப் போடுவோம், சரியா? இது என்ன ஸ்டெப்பு? இது 4m² வரும், அது ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. உள்ளே பெருக்கினீங்கன்னா 2 × 2 4m². இப்போ இங்கே கெழுக்கள், இது ஒரு கெழு, இது ஒரு கெழு, இது ஒரு கெழு. கெழுனா 3 தான் எடுத்துக்கணும். முதலே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? குறிகளை பெருக்கியாச்சு. இப்போ 2 8 24. அடுத்து m
எம் இன்ட்டு எம் ஸ்கொயர்டு, எம் பவர் 3 எம் பவர் 4. இது தெரியுதுல்ல? எம் இன்ட்டு எம் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு எம் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. எம் பவர் 4 வந்துருச்சா? அதே மாதிரி என் இன்ட்டு என் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். சரியா? இந்த கணக்கெல்லாம் இனிமேல் ஒருன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா புரிஞ்சு செஞ்சீங்கன்னா, மனப்பாடம் பண்ணது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு செஞ்சுக்கோங்க. ரெண்டாவது கணக்கு 3 x² y இன்ட்டு -3 xy3 இன்ட்டு x² y². இதை பெருக்க சொல்லியிருக்காங்க. பெருக்கிறது என்ன செய்யலாம்? முதல்ல குறிகள் மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஆக பெருக்கும்போது குறை எது இருக்கோ அதுதான் வரும். குறை மிகை மிகை வந்துருச்சா? அதுக்கடுத்து கெழுக்களை பெருக்கணும். இப்போ 1 இருக்குது, 3 3 9 9 1 9 போட்டாச்சா? இங்கே x² x² இருக்குது. அப்போ x 2 3 5. அதே மாதிரி இங்கே ஒய் 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1 4 6. இவ்வளோதான் கணக்கு. -9 x⁵ x⁵. இது ஈஸி தானே? இதெல்லாம் கடன்னு போடணும். பரீட்சையில் டைம் இருக்காது, அப்போ வந்து டக்குன்னு புரிஞ்சு பண்ணணும். மூணாவது கணக்கு L is equal to 4pq2, V is equal to -3 p²q, H is equal to 2pq q என்றால் L இன்ட்டு B இன்ட்டு ஹெச்சினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பண்ணிடலாம்ல, மல்டிப்ளிகேஷன் தானே. 4pq² இன்ட்டு -3 p²q இன்ட்டு 2pq q. இப்போ குறி என்ன வருது? மைனஸ் வருது, மீதியெல்லாம் ப்ளஸ்ஸு, அதனால் மைனஸ் குறை தான் வரும். 4 அடுத்து கெழுக்கள் கோஎஃபிஷியன்ட் 4 12 24. அடுத்து P 1 3 6, Q 2 3 6. அவ்வளோதான். -24 p⁴ p⁴. புரிஞ்சா? இப்படி கடன்னு முதல்ல வந்து குறிகளை பார்க்கணும். குறி இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, குறை தான் வரணும். அடுத்து 4 3 2 பெருக்கணும், அது 24 வருது. அடுத்து P போடும்போது P +1 +2 +3 அப்படின்னு வருது. அப்போ அதே மாதிரி Q வந்து என்ன வரும்? 2 + 1 + 3 6 வருது. அது அப்படியே போட்டாச்சு. இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண சொன்னதும் எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, அதையும் ஒழுங்காக படிச்சிருந்தா கடன்னு எவ்வளோ நேரத்தில் போட்டீங்க? 1 நிமிஷத்தில் போட்டுடலாம். இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிறக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் மைண்டில் செட் ஆகிடணும். முதல்ல குறிய பெருக்கணும், ரெண்டாவது கெழுக்களை பெருக்கணும், மூணாவது வந்து பெருக்கல் விதி என்ன அப்படின்னு சொல்லி அதை போட்டுக்கணும். 4வது கணக்கு போகிறோம்.
நாலாவது வந்து விரிவாக்குக. விரிவாக்கு எதை? 5x இன்ட்டு 2y மைனஸ் 3. இதையும் இதை முதல்ல விரிவாக்கும் போது இதை விரிவாக்குறது என்ன? இதை பெருக்கணும், இதையும் பெருக்கணும். 5x இன்ட்டு 2y மைனஸ் 5x இன்ட்டு 3 போடலாமா? இப்போ 10xy போட்டுடலாமா? மைனஸ் 15x. இது கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்குங்க. 10xy மைனஸ் 15x. அவ்வளோதான். அடுத்த கணக்கு மைனஸ் 2p இன்ட்டு 5p ஸ்கொயர்ட் மைனஸ் 3p ப்ளஸ் 7. இதை மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. இது ஈஸி தானே. 2p இன்ட்டு 5p ஸ்கொயர் மைனஸ் 2p தானே போட்டுருக்கு. மைனஸ் 2pன்னு சொல்லும்போது எல்லாத்துலேயும் மைனஸ் போடணும். மைனஸ் 2p இன்ட்டு 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2p இன்ட்டு 3p அப்புறம் மைனஸ் 2p இன்ட்டு 7. புரியுதா? இந்த இடத்துல தான் இம்பார்ட்டன்ட். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் குறி மைனஸ் போட்டணும். அப்புறம் உள்ளே வந்து மைனஸ் 2p இன்ட்டு 3pயை குறியை எடுத்துடணும். குறியை வெளியே எடுத்துட்டு உள்ளே வந்து டேம், அதாவது உறுப்பு மாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு உறுப்பு. இங்கே மைனஸ் 2p இருக்குது, மைனஸ் 2p எல்லாத்துலேயும் மைனஸ் 2p போட்டோமா. உள்ளே வந்து ப்ளஸ் 5p ஸ்கொயர் இருக்குது, அதனால ப்ளஸ் 5 இருக்குது. இங்கே மைனஸ்ன்னு சொல்லும்போது ஒன்று இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இங்கே மைனஸ் போடலாம், அல்லது மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு இப்படி போடலாம். இப்படி போடலாம். இப்போ மைனஸ் 10p3 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் 6p ஸ்கொயர் மைனஸ் 14p. இந்த மாதிரி ரிசல்ட்டுங்க. சரியா? கடகடன் போட்டுடலாமா? இப்போ 4ல் இன்னும் 2 கணக்கு மாத்திரம் இருக்குது. 4ல் சப்டிவிஷன், அது மாத்திரம் போட்டுருவோம். 3வது சப்டிவிஷன் 4ல் என்ன போட்டிருக்காங்கன்னா 3mn இன்ட்டு m cube n cube மைனஸ் 5m ஸ்கொயர் n ப்ளஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் 7mn ஸ்கொயர். 3mn into m cube n cube minus 5m squared n plus 7m n squared. இப்போ இந்த கணக்கு போட்டுடலாம்ல. சரி, உள்ள ஒவ்வொன்றா பெருக்கணும். mn இன்ட்டு m cube n cube மைனஸ் 3mn இன்ட்டு 5m squared n plus 3mn into 7mn square. இது எழுதலாம்ல. ஒவ்வொன்றா பெருக்கிறோம். இதை பெருக்கியாச்சு, இதை பெருக்கணும், இதை பெருக்கிறோம். mn இங்கே வச்சுக்கிறோம். மைனஸ் குறி வந்ததுனால இது பிராக்கெட்டில் போட்டிருக்கோம். ஏன்னா இது இதை பெருக்கணும் மைனஸால், அதனால். இப்போ 3m4n4 மைனஸ் 15m cube n squared ப்ளஸ் 21m squared n cube
இதுதான் ரிசல்ட். m3 m⁴ n⁴ மைனஸ் 15 m மடங்கு 3 n மடங்கு 2 ப்ளஸ் 21 m மடங்கு 2 n மடங்கு 3. அவ்வளோதானே. அடுத்த கணக்கு. நாலில் 4 x² into x plus y plus z plus y² is equal into x plus y plus z. z² is equal to plus z² is equal into x minus y minus z. கணக்கு மொத்தம் செக் பண்ணிக்கிறோம். x² into x plus y plus z, y² into x plus y plus z, z² is equal to x minus y minus z. அவ்வளோதான். இதை போட்டலாம்ல. இப்போ இஸ் ஈக்குவல் டு x² இதை மல்டிப்ளை பண்ணுறோம் x3 ப்ளஸ் x² y ப்ளஸ் x² z பண்ணிடலாமா? அடுத்து ப்ளஸ் y² x ப்ளஸ் y³ ப்ளஸ் y² z போட்டாச்சா? ப்ளஸ் z² x மைனஸ் z² y மைனஸ் கியூப். இப்படி போட்டலாம்ல. இப்போ x³ y³ மைனஸ் z³ போட்டலாமா? அடுத்து ப்ளஸ் x² y plus x² z plus y² x plus y² z plus z² x minus z² y. ரிசல்ட் இது முடிச்சாச்சு. பெருக்கல் பலனை காண்க. அஞ்சாவது. அஞ்சில் 1 பெருக்கல் பலனை காண்க. 2x plus 3 into 2x minus 4. இதனுடைய பெருக்கல் பலனை காட்டணும். இது a² minus b² அப்படின்னு வராது. இஸ் ஈக்குவல் டு a plus b இன்ட்டு a minus bன்னு இருந்துச்சுல, அது வராது. ஏன் வராதுன்னா இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாறி இருக்குது. பார்க்க அப்படி தெரியுது, a² இது மாதிரி இருக்கே அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி a plus b இன்ட்டு a minus b மாதிரி இருக்குன்னு. 3 இருந்தால் இது போடலாம். இங்கே 3 இல்லை, இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ நம்ம பெருக்க தான் வேணும். இப்போ இது என்ன செய்யணும், இது அப்ளிகபிள் ஆகாது. இப்போ இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். போடுவோமா? 4x² மைனஸ் 8x ப்ளஸ் 6x² ப்ளஸ் 6x மைனஸ் 12. சரியா? 4x²
இதையும் போட்டுனா 8x, 3ஐயும் இதையும் போட்டால் 6x, 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா -12 வந்து 3ஐயும் -4ஐயும் இப்போ 4x² -2x -12 அதான் கணக்கு சொல்லிட்டு 4x² -2x -12 சரியா. இப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த இது எதுக்கு போட்டேன்னா 2x + 3 2x - 4ன்னு சொல்லும்போது 3 இருந்துச்சுன்னா நீ இந்த ஃபார்முலா போட்டு x² - b² போட்டு இந்த கணக்கை முடிச்சிருக்கலாம் டக்குன்னு. ஆனால் அங்கே மாறிலி வேற, அதனால் முடியாது. அடுத்த கணக்கு y² - 4 y² - 4 into 2y² + 3y 2y² + 3y + 3y தானே. இப்போ அதே தான். இப்போ = 2y⁴ + 3y² y³ 2 + 1 அப்புறம் -4 - 8y2 -4 × 3 12y. இதை ஒன்றும் கூட்ட முடியாது, ஏன்னா பவர் மாறி இருக்கனால அதே தான். 2y⁴ + 3y3 -8y2 -12x. அதுதான் அடுத்த கணக்கு போடுவோமா. அடுத்த கீழே போடுவோம். m² - n இதெல்லாம் சிம்பிள். இது படிச்சிருந்தீங்கன்னா எது மனப்பாடமும் எடுத்துக்காட்டும் நல்லா தரவாக படிச்சிருந்தீங்கன்னா இது என்ன செய்யலாம், கடகடன் போட்டுடலாம். m² - n 5m² n² - n². அவ்வளோதான். இதே அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். = 5m4n2 அடுத்து -m2n2 இப்போ -5m2n3 -× +n3. அவ்வளோதாங்க ரிசல்ட். புரிஞ்சா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5m⁴ - m² n² +n3. அவ்வளோதான். இப்போ 4வது கணக்கு போகிறோம். செஞ்சு பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண சொன்னதையும் பாருங்கள். 3 × x - 5 into 2 × x - 1 இதை கண்டுபிடிங்க சொல்கிறாங்க. (3 × x - 1 into 2 × x - 1 x - 1). இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டும் ஒரே இதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே x - 1 இருந்துச்சுன்னா நம்ம படிச்சிருக்கு தெரியுமா, இது x - 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 பொது காரணி எடுத்துகிட்டு நம்ம பண்ணிடலாம். ஆனாலும் இங்கே இன்ட்டு இருக்குது, அதனால் அது செய்ய முடியாது, பொது காரணியை எடுக்க முடியாது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் முதல்ல என்ன செய்யணும், உள்ளே பெருக்கணும். 3x - 15 இன்ட்டு 2x - 1 -2 போடலாமா. இப்போ இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். எப்படி? 6x² - 6x
மைனஸ் 30x ப்ளஸ் 30 போடலாமா? மைனஸ் இன்ட்டு 2 மைனஸ் 30 எக்ஸு மைனஸ் 15 மைனஸ்ங்கிறபோது ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு ஆர்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 30 தான் ரிசல்ட். ஆர்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36x ப்ளஸ் 30. இப்படி கணக்கை ஒவ்வொன்றும் கடகடன் போட்டுடலாமா? ரொம்ப ஈஸி தானே. மீதி கணக்கை 6லேருந்து மீதியை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.